வபரகாத்துஹு. வெல்கம் டு மை லைஃப் இஸ் இஸ்லாம். இன்ஷா அல்லாஹ். குழந்தையின் சிறுநீர் பிரச்சனையால் தொழுகையை என்னால் தொழ முடியலை. தொழுகையை நான் முழுமையாக விட்டுவிட்டேன். அதனால்தான் வாழ்க்கையில் நெருக்கடிகள் சோதனைகள் வருகிறதா என்று ஒரு சில சகோதரிகள் கமெண்டில் கேட்டிருந்தாங்க. இதை தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். குழந்தையின் சிறுநீர் நம்மீது பட்டால் என்ன செய்ய வேண்டும் என்று பார்த்தால், இதை பொறுத்தவரையில் பாலை மட்டும் அருந்தக்கூடிய குழந்தையாக இருந்தால், அது ஆண் குழந்தையாக இருந்தால் சிறுநீர் பட்ட இடத்தில் நீரை தெளித்துவிட்டு தொழுகைகளை தொழுகலாம். அதுவே பெண் குழந்தையாக இருந்தால் பெண் குழந்தையின் சிறுநீர் பட்ட இடத்தை கழுவிக்கொண்டு தொழுகைகளை தொழுகலாம். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த செய்தியை ஆண் குழந்தையின் சிறுநீருக்கு அந்த இடத்தில் தண்ணீர் தெளிக்க வேண்டும் என்றும், பெண் குழந்தையின் சிறுநீர் பட்ட அந்த இடத்தில் தண்ணீர் கொண்டு கழுவிக்கொள்ள வேண்டும் என்றும் கூறினார்கள். அதனால் பெண் குழந்தையின் சிறுநீர் பட்டால் ஆடையை மாற்ற வேண்டும் என்று ஹதீஸ் கூறவில்லை. சிறுநீர் பட்ட இடத்தை கழுவ வேண்டும் என்றுதான் ஹதீஸில் உள்ளது. லுபாபா பின்த் அல் ஹர்ஷ் என்கிற ஒரு சஹாபி அபுதாவுத் என்கிற நூலில் அறிவிக்கின்றார்கள், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் மகனார் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மடி மீது சிறுநீர் கழித்து விட்டார்கள். வேறு ஆடையை அணிந்து கொண்டு உங்களின் இடுப்பாடையை கழுவுவதற்கும் என்னிடம் கொடுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்டேன். அதற்கு பெண் குழந்தையின் சிறுநீருக்காக மட்டுமே கழுவப்பட வேண்டும், ஆண் குழந்தையின் சிறுநீருக்காக தண்ணீர் தெளித்தால் மட்டுமே போதுமானது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். எனவே சிறுநீர் பட்ட இடத்தை மட்டும் கழுவிவிட்டால் போதுமானது. அதற்காக குளிக்கவோ அல்லது ஆடையை மாற்றவோ தேவையில்லை. ஆனால் மற்ற உணவுகளை சாப்பிடக்கூடிய குழந்தையாக இருந்தால் முழுமையாக நம்முடைய ஆடைகளையும் நம்முடைய உடலையும் சுத்தம் செய்த பிறகுதான் நாம் தொழுக வேண்டும். சோதனைகள் நெருக்கடிகள் நிறைந்த இந்த காலகட்டத்தில் ஒரு முஃமினுக்கு எல்லா விஷயங்களிலிருந்தும் எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் பாதுகாப்பாக இருப்பது எது என்று கேட்டால், ஒரு முஃமின் அல்லாஹ்விடத்தில் கேட்கக்கூடிய இந்த துஆதான். நாம் எப்பொழுதும் அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்பதை விட்டுவிடக் கூடாது. எல்லா நேரங்களிலும் நாம் அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்டுக்கொண்டுதான் இருக்க வேண்டும். இப்பொழுது நாம் ஒரு முக்கியமான காலகட்டத்தில் இருக்கிறோம். சோதனைகள் துன்பங்கள் நம்மை சூழ்ந்திருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இருந்து கொண்டு இருக்கிறோம். இப்படிப்பட்ட சோதனைகள் துன்பங்கள் நிறைந்த இந்த காலகட்டத்தில் பல்வேறு விதமான துன்பங்களில் இருந்தும் நாம் பாதுகாப்பு பெறுவதற்காக அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அற்புதமான துஆவை நமக்கு கற்றுத்தந்துள்ளார்கள். அப்படிப்பட்ட அந்த துஆவை நாமும் கற்றுக்கொண்டு அல்லாஹ்விடத்தில் அதிகமாக துஆவை நாம் கேட்போம். அந்த துஆ என்ன என்பதை நாம் பார்ப்போம். அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அல்லாஹும்ம இன்னி அஊஸு பிக்க மின் ஜஹ்தில் பலாயி வதரஹிஸ் ஸகாயி வசூஇல் ஹஸாயி வஷமாதத்தில் அஹ்தா. இதனுடைய பொருள், யா அல்லாஹ், தாங்க முடியாத சோதனையில் இருந்து உன்னிடத்தில் நான் பாதுகாவல் தேடுகிறேன். அழிவில் வீழ்வது, விதியின் கேடு, எதிரிகளால் ஏற்படும் மன உளைச்சல் ஆகியவற்றிலிருந்து உன்னிடம் பாதுகாப்பு கோருகிறேன் என்கிற இந்த ஒரு அற்புதமான துஆவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நம்முடைய விதியை மாற்றக்கூடிய ஒரு ஆயுதமே துஆதான். அதனால் அந்த துஆவை கொண்டு நம்மை நாம் பாதுகாத்து கொள்வோம். இப்படி ஒரு அற்புதமான பல்வேறு தீங்கிலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்காக அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த ஒரு அற்புதமான துஆ. இந்த துஆவை மனனம் செய்து கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ், நமக்கு எவ்வளவு துன்பங்கள் நெருக்கடிகள் மற்றும் சோதனைகள் வந்தாலும் இந்த ஒரு துஆவை ஓதி அல்லாஹ்விடத்தில் நாம் அதிகமாக துஆ செய்வோம். நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய துஆக்களை ஏற்றுக்கொள்வான். ஆகவே துன்பங்கள் மற்றும் சோதனைகள் இந்த பிரச்சனைகளில் இருந்தும் நம்மை அல்லாஹ் பாதுகாப்பான்.
அல்லாஹும்ம இன்னி அவுசு பிக மின் ஜஹ்தில் பலாயி வதரஹிஷ் ஷகாயி வசூஇல் ஹசாயி வஷமாதத்தில் அஹ்தா என்று சொல்லக்கூடிய இந்த துவாவை இன்ஷா அல்லாஹ் நாமும் மனனம் செய்து அல்லாஹ்விடத்தில் அடிக்கடி இந்த துவாவை கேட்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னையும் உங்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.